இன்னைக்கு நம்ம கூட தல அஜித் ஓட்டக்கூடிய ஒரு கார் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm மகேந்திராவோட BS6 ஃபார்முலா இ எடிஷன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. மகேந்திரா நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா தல அஜித்துக்கு இந்த காரை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சேம் இதே கலரை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர்எஸ் மகேந்திராவில் ரெடி டு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். BS6க்கும் இந்த ஃபார்முலா இக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். யூஸ்வலாக ஒரு லிமிடெட் எடிஷன் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்லை அலாய் வீலோட கலரை வந்து மாற்றுவாங்க, இல்லை ஸ்பெஷலாக வந்து கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிசைன்லேயே மாறுதல்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன்லேருந்து போவோம். மொத்தம் 4 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த BS6 அதாவது இந்த ஃபார்முலா இ எடிஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 4 கலருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் மாறி இருக்க விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டியராக இருக்கக்கூடிய இந்த பம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா காரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மகேந்திரா வந்து தெரிவிக்கிறாங்க. யூஸ்வலாக ஒரு சி ஷேப்பில் இருக்கக்கூடிய BS6ல் வந்து ஒரு DRL வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல மட்டும் DRL இண்டிகேட்டரும் சேர்ந்து ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய DRL பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பூஸ்ட் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, BS6ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் மாறும், அதிகமான கவரேஜ் கிடைக்கும். பட் அந்த சிஸ்டம் இதில் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியரான ஸ்கிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து 12 ஸ்டிப் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா 1 ஆரம்பித்து 12 வருஷம் வந்து ஆயிருக்கு. ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய விதமாக இங்கே வந்து ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். உண்மையிலே டிசைனாக பார்க்க வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ மேஜராக இந்த காரில் 2 வேரியன்ட் இருக்குது, FE2 FE3 அப்படின்றது. அதாவது பேக் 1 பேக் 2வாங்களே, இதை வந்து FE2 FE3 அப்படிங்கிறாங்க. FE3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R20 அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. அலாய் வீல்ஸோட பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நார்மல் BS6 மாதிரி இல்லாமல் இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறது ரொம்ப சூப்பராகவும் ஸ்போர்ட்டியராகவும் இந்த அலாய் வீல்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து R20 டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 245/50 R20. இதுவே நீங்கள் வந்து FE2 மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது 245/55 R19 அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து பிளாக் கலர் கிளாடிங்கு, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FE3ல வந்து கொடுத்துருப்பாங்க. FE2ல வந்து கிராஃபிக்ஸ் இல்லாத மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா இ அப்படிங்கிற பேட்ஜிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எலக்ட்ரானிக் டிப்ளாய் டோர் ஹேண்டில்ஸ் இதில் கிடையாது. நீங்கள் மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ORVM ஆட்டோ டிப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அதாவது நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோல்ட் ஆகி கீழே இருக்கிற வியூ தெரிகிற மாதிரி இருக்கும். அது இதில் இருக்காது. அதே மாதிரி இதில் 360 கேமரா கொடுத்துருந்தாலும் இதில் லைவ் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு ஸ்கர்ட் மாதிரி. ஸோ அதுவும் வந்து பார்க்க ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு BS6 விட இந்த ஃபார்முலா இ வரீங்க அப்படின்னும் போது டெயில் ப்ரொஃபைலில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை போய் பார்ப்போம். ஸோ இந்த லிமிடெட் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா இ எடிஷனுக்காக ஒரு டெயில் லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பவர் டெயில் கேட் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி இதில் அனிமேஷன் டெயில் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்கிப் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா BS6 விட இது ரொம்ப ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்கிப் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே BS6 ஃபார்முலா இ அப்படிங்கிற பேட்சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரூஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 12 ஸ்ட்ரிப் லைன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபார்முலா இ அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா இங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேஜராக இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் இந்த ஹெட்லைட்ஸு, ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிப் லைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக சேஞ்ச் பண்ணி டிசைனாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக அந்த டிசைனை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம்.
ஸோ ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம BE6லலாம் வந்து பார்த்த விஷயங்கள் தான். ஸோ மேஜராக டோர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 90 டிகிரி வந்து வைடராக ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், பிளாக் வித் ஆரஞ்சு இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் கிரில்லாம் வந்து ஆரஞ்சில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ இந்த ரோப்லாம் வந்து ஆரஞ்சில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உங்கள் ஃபேப்ரிக் மெட்டீரியல் ஒரு வெல்வெட் மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இதில் கை வைக்கும் போது. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக BE6ல வந்து ஒரு க்ரீன் கலர் டேஷ்போர்ட் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து இருக்கிறது. ஸோ இங்கே நீங்கள் குறிப்பாக இந்த இடத்த பாருங்களேன், ஒரு ஃபார்முலா ஈன்னு ஆரஞ்சில் வந்து பேட்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கை வைக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் லெதர் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டிச்சிங் எல்லாம் ஆரஞ்சில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து சுவிட்சஸ்லாம் வந்து ஆரஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே உள்ள கண்ட்ரோல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இந்த ஸ்விட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரேஸ் காரில் இருக்கிற மாதிரி பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டனோட ஸ்விட்ச் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஒரு ரேஸ் காரில் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்வின் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடாமீட்டராக இருக்கட்டும், இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டால்பி அட்மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்மன் கரண்ட் ஸ்பீக்கர்ஸ் 16 ஸ்பீக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற மாதிரி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஒரு காக்பிட் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் இந்த BE6 வந்து உருவாக்கியிருப்பாங்க. லிவர்லாம் வந்து பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்கிராஃப்டை இன்ஸ்பயர் பண்ணி இந்த லிவர் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதை வந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டியராகவும் ஒரு ஏர்கிராஃப்டை வந்து ஓட்டுற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சீட்டில் உட்காந்த உடனே ஒரு யூஸ்வலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் எப்படி இருக்கும், இந்த ரோல் கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இது உங்களை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்டியராக இந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக அந்த வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். நார்மல் BE6 காட்டிலும் இந்த ஃபார்முலா E எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் நிறைய மாற்றங்களை வந்து பண்ணி கொஞ்சம் யூனிக்காகவே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ அப்படியே நம்ம சன்ரூஃபில் நான் சொன்னல அந்த ஸ்ட்ரிப் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், இதை ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஸ்கை ரூஃப் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். சீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து உங்களால் வந்து டில்ட் பண்ண முடியும். அதேமாரி டெலஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பண்ணிக்கவும் முடியும். லெக் ரூம் பாருங்கள், ஹெட்ரூம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ தேவைன்னா இந்த சீட்டை வந்து நம்ம டவுன் பண்ணி யூஸ் பண்ணவும் முடியும். பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். என்ன தான் 79 கிலோவாட் பேட்டரி பேக் இந்த காரில் கொடுத்துருந்தாலும் இது பேக் 3 மாதிரி ஃபீச்சர்ஸ் லோடடாக வெஹிக்கிள் கிடையாது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. பில்டின் அலெக்ஸா ஃபங்க்ஷன் இருக்காது, விஷன் எக்ஸு, ஃபுல் ஆட்டோ பார்க்கிங்கு, வீடியோ கால் ஃபங்க்ஷனு, 360 லைவ் ரெக்கார்டிங்கு, அடாஸ் லெவல் 2, வென்டிலேட்டட் சீட், பவர் டெயில்கேட் மாதிரியான விஷயங்கள் இந்த காரில் இல்லை. நம்ம அப்படியே வெஹிக்கிளோட ரியர் சீட்டுக்கு போவோம், செகண்ட் ரோ சீட்டுக்கு வருவோம். ஸோ ஆக்சுவலாக தை சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். பட் நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் வந்து நல்ல ஹெட்ரூம் வந்து இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களால் வந்து ரிக்ளைனும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பண்ணிக்கவும் முடியும் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். 60/40 ஃபோல்டபுள் சீட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஹார்ம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. எல்லா ஹெட் ரெஸ்டரும் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டரை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ 4 ஹெட் ரெஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ இதுவுமே பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டராக தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தா மாதிரி எங்கேயுமே வந்து அந்த ஸ்பீக்கர் கிரில்லாம் வந்து ஆரஞ்சில் வந்து இருக்குது. இந்த ஹேண்டில், அதாவது இந்த ஹேண்டில் வந்து ரோப் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதுவுமே வந்து ஆரஞ்சில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ சீட் பெல்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சீட் பெல்ட்லேயும் ஸோ கொடுத்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இன்டீரியர் டிசைனே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பேட்ரி 79 kWh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 650 கிலோமீட்டர் வரைக்கும் உங்கள் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட்
ரியல் ரேஞ்ச் ஒரு 500ஆவது இது கவர் பண்ணக்கூடிய வகையில் தான் அந்த பேட்டரி வந்து உருவாக்கியிருக்காங்க. LFP பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. BYDயோட பிளேட் செல் டெக்னாலஜி தான் அதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி நல்ல ரிலையபிளான ஒரு பேட்டரி, லைஃப் டைம் வாரண்ட்டி ஃபர்ஸ்ட் ஓனருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 210 கிலோவாட் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, 380 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ரியர் வீல் டிரைவில் தான் இந்த கார் இயங்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. FE2க்கும் FE3க்கும் இன்னொரு மேஜராக ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது. மொத்தம் 3 வித்தியாசம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சைடில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிராஃபிக்ஸு, அலாய் வீல் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ FE2க்கும் FE3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் சிஸ்டமில் வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐலிங்க்கும் ரியரில் வந்து ஃபைலிங்ஸ் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இந்த டேம்பிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி FE3ல வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FE3ல வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் FE2வை காட்டிலும் இது வந்து பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் யார்டுக்கு வெளியில் வந்து வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஷோரூமுக்கு டிஸ்பிளேக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்ம இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஆக்ஸலரேஷன் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வண்டியில் வந்து பார்ப்போம். நம்ம TCR ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் வந்து ஓட்ட போகிறோம். அதனால் அதிக தூரம் நம்மளால் பயணிக்க முடியாது. யார்டு டு ஷோரூம். ஸோ ஷோரூம் டிஸ்பிளேக்காக வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். வாங்க நம்ம அப்படியே அந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்த்துக்கிட்டே மித்த விஷயங்கள் வந்து பேசலாம். ஓகே வீலர்ஸ், நம்ம வெஹிக்கிளை வந்து ஓட்ட ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா 1 காரை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரேஸ் மோடில் வச்சு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விதமான மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்குது, அது மாதிரி எவ்ரிடே அப்படின்ற ஒரு மோடு இருக்குது, அடுத்து ரேஸ் அப்படிங்கிற மோடு இருக்குது, அடுத்து இந்த சைட் பார்க்கலாம் ஸ்னோ அப்படிங்கிற ஒரு மோடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நம்ம எடுத்த உடனே ஏன்னா ஓட்டுறதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நம்ம ரேஸ் மோட்லேயே வச்சு நம்ம வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ கேபின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவைட்டாக வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த ஒரு சத்தமும் எதுவுமே இல்லாமல் வந்து இருக்குது. ஸோ பெடலை மிதித்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படி வெஹிக்கிள் முன்னாடி அப்படி போயிட்டு வருது. ஸோ நம்ம அப்படியே ரோட்டுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ பெடலை எப்படா கொடுப்பேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டேரிங்கே வந்து இந்த ஸ்டேரிங் பிடிக்க ஒரு மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குங்க. பிடிச்சி ஓட்டுறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டியராக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சும்மா ஆக்சிலேட்டர் லைட்டாக அழுத்துறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வெஹிக்கிள் அப்படியே பின்னாடி அமுங்கி அப்படியே வந்து போகுதுங்க. ஸோ சரியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ 6.7 செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து 0 to 100 இந்த காரில் வந்து போக முடியும். பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அப்படி எப்படி சொல்ல, இது வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஒரு காரில் உட்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு. ஸோ ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளை நாங்கள் வந்து டெஸ்ட் ட்ராக்கில் வந்து ஓட்டி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 220 வரைக்கும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் நாங்கள் வந்து போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரோட்டில் வந்து ஓட்ட முடியாது. ரோடை பொறுத்த வரைக்கும் 100 பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸோ ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பவர் மோட்டார் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நல்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக் பொறுத்த வரைக்கும் பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதோட பிரேக் பேட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து தேய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நீங்கள் பிரேக்கில் காலை வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ரீஜெனரேட்டிவ் மோடில் தான் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்குங்கிறது அப்ளை ஆகும். போக போக உங்களுக்கு அந்த நம்ம பேனிக்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிரேக்கை வந்து வேகமாக அழுத்தும் போது அப்போ ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பிரேக் வந்து இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நான் வந்து க்ரூஸ் வந்து செட் பண்ணுறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அசால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும், அதேமாதிரி நீங்கள் ஹை ஸ்பீட் ஓட்டும் போது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் அந்த டேம்பிங் சிஸ்டம் ஸ்டிஃப் ஆக்குற மாதிரியும் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கானது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா
கம்ப்ளீட்டாக யங்ஸ்டருக்கான ஒரு காராக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பீப்புள்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான ஒரு டிசைனில் இருக்கிற மாதிரி இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இந்த டிசைன் வந்து இருக்கும். அந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் வந்து இருக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இதோட பேஸ் மாடல் FE2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,69,000 எக்ஸ்ஷோரூம் விலையிலையும், இதே FE3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24,49,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் SRS மகேந்திராவில் ரெடி டு ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க உடனே டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம், உடனே டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.